வரி பத்தாதுன்னு நாம ஏதோ புதுசா வரி போடுவோம் பயப்படுது. அப்படின்னு வரி கொடுக்கிறா நீன்னு கேக்குது. பகவான் கவான் ஐயோ எவ்வளவு பெரிய எரும மாடு. மண்டு மண்டு எரும மாடாது காண்டாமிருகம். அதுதானே இது? ஆமா உங்க வீட்டுல ஒண்ணு பேசி இருந்தது அது ஆளை பாரு. இவ்வளவு பெரிய பனிக்குட்டியா இருக்கும். பனிக்குட்டி இல்ல அது நீர் யானை. ஆமா ஐயோ யானை நீ தேனிக்கு பேய அலையில பாரு அது மாதிரி அது அலையுது. என்ன அது மேல ஏற்றி விடுவேன். அதெல்லாம் கூடாது. வேடிக்கை பார்க்க நிறைய இடம் இருக்குமா. ஆமா கூண்டுக்குள்ள இருக்கிற புலியை பார்த்து பயப்படுறீங்க. பெரிய ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுறது என்ன பண்ணுவேன்? வெளியில புலி நடமாடுதா? ஐயே நீங்க போனிய பாத்துருப்பீங்க. போனையா உண்மையத்தான் சொல்றேன். மனித உருவில இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புலிகள் நடமாடுது. அவங்க இதே மாதிரி கோழிதான் போட்டுட்டு இருப்பாங்களா? அவங்க இதயத்தை போட்டு வந்திருக்கம்மா சுத்தமா இருக்காது. கமலா என்ன ஒரு மாதிரியா இருக்கேன். நகனத்தோடு உன்னை இந்த கோலத்துல பாக்குற போது என்னை அறியாம என் மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதி ஏற்படுதும்மா. ஆனா என் மனசு என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தாலே அப்படியே உறைஞ்சு போயிருக்குது. கோடி தேவியாக எனக்கு வேஷம் போட்டு நீங்க நடத்துற இந்த பொம்மை நாட்டத்தை நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. இல்லம்மா இந்த குடும்பத்தினுடைய மானம் போகாம இருக்கணும்னா நம்ம எஜமா 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னா நீ தேவியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா. நீ தேவியா நடிச்சுதான் ஆகணும். என் மனசாட்சியே என்ன அனுமதிக்கலம்மா. என்னதான் கருப்பா இருந்தாலும் காகம் குயிலாயிடுமா. நான் தேவியா இருக்க கூடாதவா இருக்க முடியாதவா. ஏமா முடியாது. காரணம் நல்லதா இருந்தா பொய்ய கூட அனுமதிக்கலான்னு வள்ளுவரையே சொல்லியிருக்கிறார். நீதான் எனக்கு எப்பவோ மகளாயிட்டியே. இன்னுமா வித்தியாசமா நினைக்கிற? இல்ல எஜமா மழை துளியில எந்த வித்தியாசமும் இருக்கிறது இல்லை. ஆனா அதுவே நட்ட வாயில விழும்போது முத்தாகுது, குப்பையில விழும்போது சேராகுது. நான் குப்பையில விழுந்து சேராதவ இன்னொரு குடும்பத்தோடு சேர முடியாதவ. கமலா எந்த வகைய மானம் மரியாதை கௌரவத்தை எல்லாம் காப்பாற்றுவான்னு நினைச்சு கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேனும் அவ என் கனவெல்லாம் தூள் தூளாக்கிட்டு போயிட்டாமா. ஆனா முன்பின் தெரியாத நீ எங்கிருந்தோ கடவுள் மாதிரி வந்த நீ இந்த செல்வ மாளிகையின் மானத்தையே காப்பாத்துற நீ எல்லா விதத்திலேயும் எனக்கு மகளாக இருக்க தகுதி உள்ளவுமா தகுதி உள்ளவா. அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டு நான் பழனிப்படி எங்கேயாவது போயிடுறேன். கமலா என் மானத்தை காப்பாற்றுன்னு கை நீட்டி வரம் கேட்கிற என்ன விட்டுட்டு போறேங்கிறியம்மா. இந்த நிலையில என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மாமனசு வந்துட்டு? எதுனா உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா மாப்பிள்ளை என்ன பார்த்த பிறகு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னை எப்படி எதனா உங்களால காப்பாற்ற முடியும்? என் மக தேவி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா இது வேற பொண்ணுன்னு உங்களால உண்மையை சொல்ல முடியுமா? அப்படி நீங்க உண்மையை சொல்லலா யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு ஏற்படாத எதுனா? கமலா இதுக்காகவா நீ பயப்படுற? பயப்படாதமா. உங்க மகனை என் மகனுக்கு பிடிக்கிற, அதனால இந்த கல்யாணமே வேண்டான்னு சம்பந்தி அம்மாவுக்கு அப்ப ஒரு கடிதம் எழுதியது. கமலா என் தெய்வமே என்ன சோதிக்காதம்மா. சரின்னு சொல்லுமா. சம்மதம்னு வரம் கொடுத்தாயே சம்மதம். எந்த காரியத்தை செஞ்சுட்டீங்க? இதை விட என்ன கொண்டு இருக்கலாமே, என்ன கொண்டு இருக்கலாமே. சம்மதம் சொல்லிடுமா? இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காதுல்ல? நிச்சயம் நடக்காதுமா? நிச்சயம் நடக்காது. உங்க வார்த்தையை காப்பாற்றுங்க. நான் சம்மதிக்கிறேன். அதுவும் எதையும் விடாது. என்ன பாருங்க பப்பா பாருங்க பப்பா புத்தகம் பாருத்தாரு தகவல்.
இருக்குது. எனக்கு அதே வாங்கி கொடுவேன். நீ வண்டியா அது கடலையா? நீ எந்த கையில வச்சு? 10 பேர். அப்பா என்னம்மா? வாப்பா வீட்டுக்கு போலாம். சரிம்மா. ரொம்ப காரணா? எனக்கு எங்க அப்பா பாக்கணும் போல் இருக்கு. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்பா பெரிய பொறுப்பு தெரியுது. சரி இப்போ அப்பா பேரன் அம்மா இல்ல அப்பா தான் இருக்காங்க. என் பேரன்னா வீடு வந்து இருக்கு. என் பேர் தேவி. மாளிகைதான் எங்க வீடு. போன்ல விளக்குனியே நீதானே? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, கருப்பா பல்லெல்லாம் நீண்டு ஆந்த கண்ண அழகா இருக்கு. ஜட்டாம்பூம மாதிரி அசிங்கமா இருக்கீங்க. அதுவா சும்மா விளையாட்டு சொன்னேன். இப்ப செல்வ மாளிகைன்னு சொன்னீங்க, அதுவும் சும்மா தானே? அதான் வீடு. எந்த வீட்டு போனா நீ? அதான் இவ்வளவு சின்ன இருக்கா? வீட்லயும் காட்டி இருந்தானா குடமெல்லாம் இருக்கணும். தப்பு ரொம்ப பிரமாதம். வெளியே தப்பு இல்லை. இப்ப கிடைக்காது. வேலைப்பாட பாத்து உனக்கு கொடுத்துருக்கா? ஐயா அப்பாவே கொடுத்து பையன் கொஞ்சம் சங்கோதம் உள்ளவன். கொஞ்சம் இந்த காட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாருன்னா புரிஞ்சாதான் விட மாட்டாரு. சுருக்கமா சொல்ல போனா கோடியில ஒருத்தன் அறந்தாமா சம்மதம் தானடா அப்படின்னு சொல்ல. நிச்சயதார்த்தத்தை நடத்திட வேண்டியதானே? ஆமா ஆமா நடத்திட வேண்டியதுதான். இருங்கம்மா, நான் வந்துடுறேன். உனக்கு என்ன வேணும்? நான் ஒரு பத்திரம் நிருபர். உங்க மகளை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். அப்பா யாரு? நான் உங்க மகள் இல்லையாப்பா? என் மகளா? இல்லையா? என்ன சொல்றீங்க? ஏழு உங்க மகன் இல்லையா? எனக்கு ஒரு மகன் இருக்கிறா. அவளுக்கு உள்ள நிச்சயதார்த்தம் நடக்குது. என் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏழு என்னமா அது? அப்பா என்னப்பா சொல்றீங்க? நான் உங்க தேவி இல்லையாப்பா? ஐயா, கல்யாணத்துக்கு பயந்து ஏழு வீட்டை விட்டு ஓடி வந்தது தப்புதான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? தயவுசெய்து யோசனை பண்ணி பாருங்க. யாரோ ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து என் மகன் சொல்றியே, உனக்கு என்ன பைத்தியமா? போவடியே செல்வா. இங்க வா தெரியுமா? இப்ப நம்ம தேவி வந்துட்டு போனா தெரியுமா? வந்துட்டாளா? நீங்க மகையிலேன்னு சொல்லி அவர் திருப்பி அடிச்சுட்டு தெரியுமா? என்ன காரியம் செஞ்சுட்டு கேட்குமா? சம்பந்தியமாவும் மாப்பிளையும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தேவிக்கு நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? உண்மை தெரிஞ்சுட்டா என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது?